கிட்ட இருந்து இன்னொரு தடவை தப்பிக்க நினைச்சேன். அவ்வளவுதான். ஏத்துங்க அவனை. சார். சார், எஸ் சார். Tamil Nadu won the Best Skill Lady Award. So I want to speak in Tamil. தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த அவார்டை வாங்கி பெரிய சாதனை படிச்சிருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இவங்க டிசைன் அது இந்தியா லெவல்ல செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். இவங்க பண்ண அந்த டிசைன் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை பேசுது, பண்பாட்டை பேசுது, நம்மோட ஒற்றுமையை பேசுது. இதெல்லாம் பேசியும் அவங்க பண்ண டிசைன் ரொம்ப மாடர்னா தான் இருக்கு. இட் இஸ் a very attractive design. நீங்க சொல்லுங்க அபி, உங்களால எப்படி அப்படி ஒரு டிசைன் பண்ண முடிஞ்சது? இந்தாங்க மேம். தேங்க்யூ. அதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். என்ன சொல்றீங்க அபி? இவ்வளவு அழகான டிசைன் பண்ண காரணம் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு, படிக்காதவ, மக்கு. சேத்தாப்புல 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எனக்கு பேசக்கூட தெரியாது. என் லைஃப்ல எங்க ஊரை தாண்டி நான் எங்கேயுமே போனதில்ல. அப்படி வளர்ந்தனா இன்னைக்கு டெல்லி வரைக்கும் வந்து இந்த அவார்டை வாங்கிட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு என் சஞ்சீவ் தான் சார் காரணம். என் சஞ்சீவ் தான் உன்னால முடியும்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூடவே வந்து என்னை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வச்சாரு. என் சஞ்சீவ் இல்லைன்னா நான் இல்லை சார். நீங்க சொன்னதை கேட்ட உடனே உங்க ஹஸ்பண்ட பார்க்கணும்னு தோணுது. அவர் இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். நான் என் சஞ்சீவ ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா சார்? தாராளமா கூப்பிடு. தேங்க்யூ சார். சஞ்சீவ், நீ சொன்ன மாதிரி நான் இந்த அவார்டை வாங்கிட்டேன். உன் ஆசைய நான் நிறைவேற்றிட்டேன். என் ஆசைய நீ நிறைவேற்று சஞ்சீவ். சார், என்ன சார்? நான் இந்த அவார்டை வாங்க காரணமா இருந்த உன்னை எல்லாரும் பார்த்து பாராட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸ்டேஜுக்கு வா சஞ்சீவ். சஞ்சீவ், என்ன ஜெயிக்க வச்சுட்டு நீ எங்க போன? ஸ்டேஜுக்கு வா சஞ்சீவ். சஞ்சீவ் ப்ளீஸ், சஞ்சீவ் வா. சஞ்சீவ் ப்ளீஸ் வா. வா சஞ்சீவ். மிஸ்டர் சஞ்சீவ், உங்க வைஃப் உங்களை கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன தனியா விட்டுட்டு எங்க போன சஞ்சீவ்? சஞ்சீவ் விளையாடாத சஞ்சீவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்டேஜுக்கு வா சஞ்சீவ். சஞ்சீவ் வா சஞ்சீவ் ப்ளீஸ். ஃபீல் பண்ணாதீங்க மேடம். இவ்வளவு கூப்பிட்டு வரலன்னா அவர் இங்க இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல சார், என் சஞ்சீவ் இங்கதான் இருக்காரு. இங்கதான் இருக்காரு. சஞ்சீவ், மேடம், இந்த அவார்ட் வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சஞ்சீவ் நீ எங்க இருக்க? சஞ்சீவ்
நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் அவார்டு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் சஞ்சீவ் நான் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். மேடம் சொல்லுங்க மேடம். சஞ்சீவ் வா சஞ்சீவ். சஞ்சீவ் எங்க போன? சொல்லுங்க. சஞ்சீவ் எங்க வா. ப்ளீஸ் அவங்கள யாரும் தடுக்காதீங்க. அவங்க போட்டும். அவங்க ஹஸ்பண்ட் தேடி போறாங்க. என் ஹஸ்பண்ட் இங்க இருந்தாரு பாத்தீங்களா? எனக்கு தெரியல மேடம், நான் இப்பதான் வந்தேன். எனக்கு தெரியல மேடம், நானும் இப்பதான் வந்தேன். ஆமா ஆமா நல்ல ஹைட்டா இருப்பாரு. இங்க தான் இருந்தாரு. நீங்க பாக்கல? தெரியலங்க. அம்மா நீங்களும் பாக்கலையா? என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் இருந்தாரு. எங்க போனாரு? யாருமே பாக்கலையா? ஐயோ கடவுளே, எங்க சஞ்சீவ் போன? சஞ்சீவ் வா சஞ்சீவ். ஒருவேளை சஞ்சீவ் நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருப்பானோ? கண்டிப்பா ஹோட்டல்ல தான் இருப்பான். மேடம் சஞ்சீவ் இங்க வந்தாரா? புரியல மேடம். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இங்க வந்தாரா? மேடம் உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? ஐயோ சொல்லுங்க, என்ன ஆச்சுங்க சொல்லுங்க. சாரி மேடம், உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சஞ்சீவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? எதுக்கு? ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போணும்? இந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர உங்க ஹஸ்பண்ட் கத்தியால குத்திட்டாராம். ஹோட்டல்ல யாரும் இல்லாத போது சஞ்சீவ் சார் போலீஸ் ஆபீசரை கத்தியால குத்துனதால தான் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். சஞ்சீவ் யாரையும் கத்தியால குத்தல. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்க. நான் சொல்றது உண்மைதான் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு? சொல்லுங்க, அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு? தெரியல மேடம். தெரியாதா? ஐயோ எங்க நான் போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறது? என் சஞ்சீவ் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். வருத்தப்படாதீங்க மேடம். சஞ்சீவ் சார் அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா அவரை கண்டுபிடிச்சிடலாம் மேடம். ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான். சஞ்சீவ் கண்டிப்பா இங்கதான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். மேடம் மேடம் ஷீல்ட் மேடம் மேடம் ஷீல்ட். சார் 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 சஞ்சீவ கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? क्या? சஞ்சீவ் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? आप तबिल? हाँ 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 चल सबको पूछो. சார் என்னமா? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? சஞ்சுவா? அப்படி நாங்க யாரை கூட்டல. என்ன சார் சொல்றீங்க? சஞ்சீவ நீங்க அரெஸ்ட் பண்ணலையா? நான் ஹோட்டல்ல கேட்டதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. இல்ல சஞ்சீவ் இங்க தான் இருக்கா. சஞ்சீவ் மேடம் என்ன பண்றீங்க? சஞ்சீவ் मैडम சஞ்சீவ் मैडम वहाँ क्या करते हो तुम? சஞ்சீவ் मैडम वहाँ पे क्या देख रहे हो? சஞ்சீவ் இங்க இல்லனா அவன் எங்க போயிருப்பான்? मैडम என்ன மேடம் பிரச்சனை? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ காணோம் சார். எங்க போனானே தெரியல. நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க உங்க ஹஸ்பண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. அதான் சார் அவரை தேடி நான் இங்க வந்தேன். ஆனா இங்க அவரை காணோம் சார். என் சஞ்சீவ எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. மேடம் அழாதீங்க. நீங்க தங்குன ஹோட்டல் பேர் என்ன? லீ பாரடைஸ். இப்பதாம்மா எனக்கு என்னன்னு புரியுது. என்ன சார்? நீங்க சொல்ற ஹோட்டல் எங்க கண்ட்ரோல்ல வராது. அது பக்கத்து ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல வரும் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சுவ அவங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கணும். சார் அந்த ஸ்டேஷன் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இருங்கம்மா. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ
சார் யா இது இந்த ஸ்டேஷனா ஆமா மேடம் இந்த ஸ்டேஷன் தான் போங்க. சார் சார் ஏ சஞ்சீவ் இங்க தான் இருக்கானா? யா संजीव 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 मैम साहब संजीव! क्या चाहिए आपको? ये संजीव இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கறதா சொன்னாங்க. ओ संजीव का ஆ, ஆ. ஓ தமிழ்நாட்டு பொண்ணு சஞ்சீவ் எங்க? சாப் இது தமிழ்நாட்டு பொண்ணு அவகிட்ட சஞ்சீவ் இங்கே தான் இருக்கான்னு சொல்லாதீங்க. அவன் எப்படி நம்மளே நடு ரோட்ல ஓட விட்டான். அதுக்கு பழிவாங்க வேணாம். உங்களுக்கு தமிழ் தெரியாத மாதிரியே நடிங்க. ओ புரியுதா? நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு குசுகுசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க சார் என் சஞ்சீவ் எங்க? आप कुछ जो बोल रहे हैं मुझे समझ में नहीं आ रहा. हिंदी में बात करो. உங்களுக்கு எப்படி சொல்றது? अब ये संजीव यहाँ हाय संजीव बोल के कोई नहीं है यहाँ. मैं कह रहा हूँ ना यहाँ जा जा. यहाँ कोई नहीं है जा. சஞ்சீவ் இங்க இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? சஞ்சீவ் இங்க இருக்கறதா தான் நான் முன்னாடி போன போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. அவ இங்க தான் இருப்பா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அவ இங்க தான் இருப்பா. संजीव நீ இங்க தானே இருக்க संजीव? मैं बोल दिया ना यहाँ नहीं है. जाओ. मैं बोल रहा हूँ ना जाओ. संजीव संजीव நீ இங்க தானே இருக்க சொல்லு संजीव. संजीव संजीव நீ இங்க தானே இருக்க संजीव. संजीव संजीव वहाँ संजीव तो बोल दिया ना चिल्लाओ मत. बाहर जाओ. விடுங்க ना बाहर जाओ. यहाँ नहीं है. संजीव संजीव ऐसा कोई नहीं है यहाँ. जाओ. संजीव बाहर विடுங்க जाओ. ना तो बोल दिया ना चिल्लाओ मत. संजीव और कितनी बार बोलना आपको? सुनो. संजीव ना पेशेंट मैडम. केकदा और कितने बार बोलने का? हाँ? संजीव अरे मैडम रुको. संजीव अंदर नहीं जाना. यहाँ नहीं है. संजीव सर पाऊँ सर आपका काम क्या है? अपने काम देख लो. बोल रहा हूँ ना मैडम सच्चाई यही नहीं है. நீ உள்ளதா இருக்க எனக்கு தெரியும் संजीव இங்க இருக்க आप निकल जाइए यहाँ से. संजीव நீ निकल இங்க जाइए. தானே இருக்க संजीव संजीव बोल रहा हूँ ना मैं. संजीव நான் பேசுறது கேக்குதா संजीव संजीव எங்க இருக்க என்ன விடுங்க पहले आप जाइए बाहर. अभी अभी अरे वो चले गया. आपका कोई प्रॉब्लम है? उसकी बात. संजीव அபி संजीव அபி காம்படிஷன்ல என்ன நடந்துச்சு? நீ தானே ஜெயிச்ச. நீ தான் வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அபி.
இந்தியாவோட பெஸ்ட் ஸ்கில் லேடின்னு உன்னை அனௌன்ஸ் பண்ணி இந்த உலகமே உன்னை பாராட்டுறத நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்கிட்ட நேரம் நீ அவார்டு வாங்கினது இந்த உலகமே பார்த்துச்சு. ஆனா என்னாலதான் அது பார்க்க முடியாம போச்சு. நான் அவார்டு வாங்குறத நீ பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. நான் இந்த அவார்டை வாங்கும்போது நீ என்ன பாக்குறியான்னு நான் உன்னை தேடினேன் தெரியுமா? ஆனா நீ இல்ல. உன்னை காணுமேன்னு எனக்கு அழகியா வந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் உன்னை தேடி பார்த்தேன். என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் நம்ம தங்கி இருந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சு அப்பதான் தெரிஞ்சது நீ யாரோ ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசரை கத்தியால குத்திட்ட. அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. எனக்கு தெரியும் நீ யாரையும் கத்தியால குத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீ கவலைப்படாத. நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். சஞ்சீவ், நீ கத்தியால குத்துனதா சொல்ற அந்த ஐபிஎஸ் ஆபீசர் யாரு? நம்ம சிங்கு சார் தான் அபி. சஞ்சீவ், என்ன சொல்ற? சிங்கு சார் இறந்துட்டாரா? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் நான் நல்லா விசாரிச்சேன். சிங் சார் ஒண்ணு இறந்து போலையா, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? சஞ்சீவ், என்னதான் நடந்தது? Hey! சார், என்னால தாங்க முடியல சஞ்சு. வலிக்குது. எடுங்க எடுங்க எடுங்க. சிங் சார் அங்க வழியில படுத்திருந்தாரு. நான் அவர் வயித்துல குத்தி இருந்த கத்திய வெளியே எடுத்தேன். நான் கத்திய வெளியே எடுத்ததை பார்த்த சிங் சார் வைஃப் நான் தான் அவரை குத்திட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நான் அவரை குத்தலன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் அவங்க நான் சொன்னதை நம்பவே இல்லை. போலீஸும் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கனவோட உன்னை டெல்லி கூட்டு வந்த அபி. ஆனா நடக்க கூடாதெல்லாம் நடந்து இப்ப பாரு, நான் லாக்அப்ல இருக்கேன்.